அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபவுண்டைன் ஆஃப் யூத் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். லியூக் பர்டூ இவர் உலகம் முழுக்க இருக்க ஒரு அதிசயமான இந்த புதையல் பற்றிலாம் தேடி கண்டுபிடிக்கிறதுல பயங்கர எக்ஸ்பர்ட்டான ஆள். இப்போ இந்த அலெக்சாண்டர் காலத்தில் இருந்து சொல்லப்படும் இந்த அதிசய நீரூற்று பற்றி கண்டுபிடிக்கணும்னு இவரோட டீமும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அந்த நீரூற்றுக்கு போகிற வழி உலகம் முழுக்க இருக்க மியூசியத்தில் இருக்க புகழ்பெற்ற ஓவியங்கள் பின்னாடி மறைச்சி வச்சுருக்கோம். ஒரு 6 ஓவியத்து பின்னாடில் மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த 6 ஓவியத்தையும் இவர் திருடிட்டு வராரு. இவருக்கும் இவருடைய டீமுக்கும் இந்த ஓவியத்தை திருடுறதுக்கு உண்டான எல்லா வசதியும் கார்வர் அப்படின்ற ஒரு பெரிய தொழிலதிபர் உதவி பண்ணுறாரு. ஏன் அவர் உதவி பண்ணுறாருன்னா, அவருக்கு லங் கேன்சர் இருந்திருக்கும். அந்த கேன்சர் குணமாகணும் அப்படின்னா அந்த அதிசய நீரூற்றை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த தண்ணியை குடித்தா இவருடைய நோய் குணமாயிடும், நம்ம இளமையாக காலத்துக்கும் நம்ம வாழ்வோம் அப்படின்னு நம்பிக்கையில் இந்த டீமுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ ஒரு உலகம் முழுக்க இருக்கிற அந்த 6 ஓவியத்தை திருடிட்டு வந்ததுனால படத்தினுடைய ஹீரோ இவர் போலீஸ் வலை வீசி தேடுறாங்க. சும்மா விட்டுருவாங்களா போலீஸு? ஒரு பக்கம் இன்டர்போல் தேடிட்டு வருது, இன்னொரு பக்கம் ஒரு தாய்லாந்து கேங்க் இவரை தேடுது, இன்னொரு பக்கம் இந்த அதிசய நீரூற்றுனத்து காலங்காலமாக ரகசியமாக பல நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த அதிசய நீரூற்றுனத்து மனுஷங்க கையில் கிடைக்கவே கூடாது, கிடைச்சா அது உலகத்துக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரகசியத்தை பாதுகாக்கிறதுக்குன்னே ஒரு சொசைட்டி, ஒரு சீக்ரெட் சொசைட்டி இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த லியூக் கையில் இந்த ரகசியங்கள் மாட்டக்கூடாதுன்னு அவங்க டீம் இவரை தடுக்கிறதுக்கு அவங்க ஒரு பக்கம் தேடுறாங்க. இந்த டீமுக்கிட்டலாம் தப்பிச்சு லியூக் பரோடும் அவருடைய நண்பர்களும் இந்த அதிசய நீரூற்றை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த லியூக் பரோட் அப்படின்ற கேரக்டரில் ஜான் கென்சிங்ஸ்கி அப்படின்றவர் நடிச்சிருக்காரு. இந்த ஆரம்பத்தில் வர இந்த சேசிங் காட்சியிலையும் சரி, சண்டை காட்சிகளும் சரி, இவர் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. நமக்கு ஒரு படம் பார்க்கும்போது இந்த ஓப்பனிங் சீனே நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சின்னு வச்சுங்க, படம் முழுக்க நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவோம். அது மாதிரியே இந்த படத்தினுடைய ஓப்பனிங் சீன் ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வர ஓப்பனிங் சீன் மாதிரி சூப்பராகவே படமாக்கி இருக்காங்க. இந்த படத்தினுடைய பலமே ஸ்டண்ட்டு காட்சிகளும் பைக் சேசிங்கு, கார் சேசிங்கும் மிக பிரமாதமாக படமாக்கி இருக்காங்க. அதுலேயும் இந்த கடலுக்குள்ளே மூழ்கி இருக்கும் ஒரு கப்பல்லேருந்து ஓவியத்தை திருடுற சீன்லாம் சூப்பராக படமாக்கியிருக்கார் இந்த படத்தினுடைய கேமராமேன் எட் வைல்டு அப்படின்றவர். அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய செட்டிங்கும் உலகம் முழுக்க இருக்க நாடுகளில் அழகாக படமாகின விதமும், இந்த படத்தை தொய்வில்லா எடுத்துன்னு போன திரைக்கதையும் இந்த படத்தை பிரமாதமாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டரு. 2015 த மேன் ஃப்ரம் அங்கிள் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தினுடைய டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, காய் ரிச்சி அப்படின்னு டைரக்டரு. இந்த படம் உங்களுக்கு ஆப்பிள் டிவியில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் குடும்பத்தோட சந்தோஷமாக பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான படம், மிஸ் பண்ணாத பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.